இப்படி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கக்கூடியவர்கள் எல்லோருமே திமுகவின் மீது வெறுப்பை மட்டுமே, கலைஞர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து இவர்கள் எல்லோரும் அரசியல் கட்சி தொடங்குகிறார்கள். ஐயோ, கலைஞரை வீழ்த்தவே முடியவில்லையே, அவருக்கு பின்னால் அவருடைய மகனை மு.க. ஸ்டாலினை வீழ்த்தவே முடியவில்லையே, அவருக்கும் பின்னால் உதயநிதி ஸ்டாலின் என்று ஒருவர் வந்து நிற்கிறாரே, அந்த கட்சியை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து வீழ்த்தவே முடியவில்லையே என்ற வன்மத்தின் வெறுப்பின் காரணமாக தான் கட்சியை தொடங்குகிறார்கள். ஒரு அரசியல் கட்சி தொடங்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை, ஒரு பொய்யான தகவலை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சியை தொடங்கினால் திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர வேண்டும், அதற்காக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், புதிய புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும், வர வேண்டும், அவர்கள் புதிய முறைகளை வழிகாட்ட வேண்டும். அதற்காக போலியான தகவல்களை கொடுத்து, உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுத்து ஒரு இளைஞர்களை வழி நடத்துவது என்பது மிக ஆபத்தான செயல்.